அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அன்பு. சரி, இங்கே கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் வலது வாரிசத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்ன காரியம்? இங்கே ஆவிக்குண்டான காரியத்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். ஒன்று, பாவத்தில் விழுந்த தம்முடைய ஜனங்களை தம்முடைய குமாரனை கொண்டு சகலத்துடைய பாவங்களிலிருந்து விடுவிக்க தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாக கொடுத்ததும், குமாரன் தன்னை சிலுவையில் அடிக்கும் பொழுதும் சரி, அதற்கு முன்பாகவும் குமாரன் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கண்ணு தெரியாத குருடனுக்காக இறக்கப்பட்டது. அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே, இந்த எல்லாமே ஒரே காரியத்தில் தான். அன்பு என்ற ஒரே காரியம்தான். இந்த மேலானவை பிதாவினிடத்தில் உள்ள காரியத்தை தான் குமாரன் மூலியமாக வெளிப்பட்டது. அதே குமாரனும் அதேதான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சகல காரியத்தையும் அந்த அன்பினாலே அவர் நிறைவேற்றினால்தான் அந்த மேலானவைகளான இடத்திற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவான தேவன் தம்முடைய வலதுபுறத்தில் உட்கார வைத்தார். இது எல்லாவற்றிற்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவர் உள்ள நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையான வசனத்தை நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது அங்கு அன்பு ஆட்டோமேட்டிக்காக நம்மிடத்தில் உருவாகிறோம். பிறரை நேசிக்கும்படியாக வார்த்தையின் மூலமாக தான். இங்கேயும் மேலானவைகள்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று. அந்த அன்புக்கு கீழே தான் அவர் துன்மார்க்கனையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார், பரிசுத்தவானையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்தவான் அவனும் ஒரு காலத்தில் துன்மார்க்கனாக இருந்தவன்தான். எப்படி பரிசுத்தவானாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அதே போல இந்த துன்மார்க்கனும் பரிசுத்தவானாக மாறுவதற்காக நமக்காக இந்த வேலை வரை காத்திருக்கிறது. இது எல்லாமே அந்த அன்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ளவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாரே, இது எல்லாம் ஒன்றே ஒன்று, அந்த அன்பு. இந்த அன்பை தான் வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு உண்டான காரியமாக ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.